ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு தொந்தரவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நகை அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்கு, அதை திருப்பவே முடியல. கடனுக்கு வட்டி கட்டி கட்டியே ஓஞ்சு போயிட்டோம், ஆனாலும் கடன் நின்னப்பாடு கிடையாது. அதே மாதிரி நோய் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவோ மருத்துவ செலவு பண்ணாலும் நோய் சரியாகலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நம்மளுடைய இறை வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பைரவரை நம்ம வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய எவ்வளவு பெரிய கஷ்டமான காலத்தையும் நல்ல காலமாக மாற்றி கொடுக்கக்கூடியவர் தான் கால பைரவர். அந்த கால பைரவருக்கே உரிய ஒரு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி. இதில் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ற 2 இருக்குங்க. இந்த அற்புதமான தேய்பிறை அஷ்டமி நாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபடுங்க. எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் 5 புது அகல் விளக்குகள் வாங்கிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே அதிகமாக பலன் கொடுக்கும். உங்களால் முடியலனாலும் அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்குகளையே பயன்படுத்திக்கலாம். 5 விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு விளக்கில் நல்லெண்ணெய், இன்னொரு விளக்கில் தேங்காய் எண்ணெய், இன்னொரு விளக்கில் நெய், இன்னொரு விளக்கில் விளக்கெண்ணெய், கடைசியாக எழுப்பு எண்ணெய். இந்த 5 விளக்குகள்லையும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சிகப்பு கலர் திரி போடுங்க. முடியாத பட்சத்தில் வெள்ளை திரியை போட்டுக்கலாம். இந்த பஞ்சதீப விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. முடிஞ்சா செவ்வரளி மலர் சாற்றி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த பஞ்சதீப விளக்கு நீங்கள் ஏற்றுறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே 500 மடங்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமையும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.